இயற்கை எழில் கொஞ்சம் பொன்மனை அயந்தி பகுதி. இங்கே ஒரு ஓணக் கொண்டாட்டம் நடப்பதாக தெரிகிறது. பார்ப்போம். இங்கே நண்பர்கள் ஏதோ ஓணக் கொண்டாட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. பார்ப்போம். எப்படி நண்பர்களே, ஓணம் எல்லாம் எப்படி இருக்கு? செம்மையா போயிட்டு இருக்கு. என்ன இது? பால் பாயசம். அனைவருக்கும் உண்டா? அதான் எல்லாருக்கும் உண்டு. சரி சரி, பார்ப்போம். ஓணத்தை பற்றி சிறப்பு செய்தி ஏதாவது இருக்கா? சிறப்பு செய்தி எல்லாம் இல்லைன்னா நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஓணமே சிறப்பு தான் இல்லையா? சரி, பழைய ஓண பாட்டு யாராவது பாடுகளா? நம்ம ஒரு பெரியவர் இருக்காரு, இவரை பார்த்தா அழகா ஏசுதாஸ் மாதிரியே இருக்காரு. எப்படி பாட்டு பாடிடலாமா? நீங்க தொடங்குங்களா? நாங்க தொடங்கவா? எனக்கு ஓண பாட்டெல்லாம் மறந்து போச்சு தலைவரை. எனக்கு கமலஹாசனுடைய ஞாபகம் தான் வருது. பாருங்க பாப்பா. சுந்தரன் நானும் சுந்தரர்கள் நீங்களும் சேர்ந்து இருப்பதே திருவோணம் தான். எப்படி சுந்தரின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம சுந்தரர்கள் இல்லையா? சரி, அப்போ கூட்டாளிகள் வேற யாராவது இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. ஆனா எல்லாரும் அங்க சின்ன ஃபங்க்ஷன், எல்லாரும் ஃபங்க்ஷன் இல்லையா? எல்லாரும் பாயசம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்புல இருக்குது. ஆமா. சரி, அப்போ உன்னை பாட்டு பாடக்கூடிய மூடு இல்லை இருக்கா? நான் ஒரு ஆட்டத்தோடு ஒரு பாட்டம் பாடலான்னு நினைச்சேன். ஒன்றும் நடக்கல. சரி, உங்க அண்டா எல்லாம் காலி ஆச்சா? இனி இருக்கா? அப்போ இது மூணாவது அண்டா. 2 அண்டா தீந்தாச்சு. 2 அண்டா தீந்தாச்சு, 3வது அண்டா. அப்போ வர ஆள் போற ஆள் எல்லாரும் உண்டு. சிறப்பு பரிசு. வெளி மாவட்ட ஆட்கள் எல்லாம் பாயசம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மறக்க மாட்டாங்க இல்லையா? அம்மா ஏய் ஏடாமா சரி நண்பர்களே, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். வெற்றி உண்டாகட்டும். இப்படி ஒரு செய்கை. ஓகே, மகிழ்ச்சி.